சரி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு புது சப்ஸ்டன்ஸாக மாறுறது. ஃபார் எக்ஸாம்பிள், மெக்னீஷியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுது. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன? இதை ரியாக்ஷனையே நம்ம சிம்பிளில் எழுதுனா அதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ போர்டு எக்ஸாமில் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரி, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? Balance equation is nothing but number of atoms present in the reactant side should be equal to the number of atoms present in the product side. சரி, reactant side எங்கே எழுதுவோம்? left hand sideல எழுதணும். reactant product right hand side. So for example, இப்போ ரியாக்டன் சைடில் 2 மெக்னீஷியம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் சைட்லேயும் 2 மெக்னீஷியம் தான் இருக்கணும். ரியாக்டன் சைடில் O2 இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் சைட்லேயுமே ஆக்சிஜன் 2 தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். 2 சைடில் இருக்க ஆட்டம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி கெமிஸ்ட்ரி நோட்ஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.